make a note. சரி, ஓகே, மேக் a note. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, that is if what is the symbol of resistance அப்படின்னு பார்த்தீங்கன்னா simply, so this is a symbol of resistance. அதோட வேல்யூவை நம்ம யூஸ்வலா R அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம நிறைய கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு வேல கனெக்ட் பண்ணலாம். we can connect one after the other or one above or one below the other, எப்படினா கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கனெக்ஷன் நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷன் கொடுவோம். ஒன் ஆஃப்டர் தி அதர் எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன் சொல்லுவோம். ஒன் பிலோ ஆர் ஒன் அபவ் பேரலல் காம்பினேஷன். இந்த பேரல்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினா ஓகே, ஐ வில் கிவ் அ கம்பேரிசன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்கும், நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி இட் வில் பி லைக் திஸ். ஓகே, தட் இஸ் R1 R2 and R3 காம்பினேஷன். அப்போ இங்க அதோட விஷுவல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்திருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, that is R1 R2 R3. okay, the idea of the structure. Second point is a factor will remains constant, that is current is said to be constant. ஏன்னா இங்க ஏதோ ஒரு டிவிஷன் ஆஃப் பாயிண்ட்ஸே கிடையாது. அப்போ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடா இருக்கும். இங்க வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வாட் டஸ் இட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர்ல இந்த பாயிண்ட்லாம் வந்து டிவிஷன் பாயிண்ட்ஸ். அப்போ இங்கெல்லாம் வந்து டிவிஷன் ஆஃப் கரண்ட் வில் டேக்ஸ் பிளேஸ். பட் ட்ராப் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்றது வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் சைட் டு பி that is your V will remains or will varies. அப்படின்னா மீனிங் என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயும் some amount of potential will drop, வேற இருக்கும். பட் இங்க வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா I remains constant. Sorry, varies. That is division of current is takes place. அப்ப அந்த டிவிஷனுக்கான ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன், that is your fourth point, which is nothing but இங்க எது வேரி ஆகுது. So அப்ப V total voltage என்னவா டிவைட் ஆகுதுன்னா it is simply V1 V2 and V3 டிவைட். ஏன்னா 3 மட்டும் எடுத்துக்கிட்டா 3 ரெசிஸ்டர் தான் இருக்கு இந்த கேஸ்ல. அதுவே இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா current is divided into I1 plus I2 plus simply I3. okay, simply I3. அதே மாதிரி fifth point, so simple volt, I mean ohms law. ஒரு ரெசிஸ்டர்ல எவ்வளவு வோல்டேஜ், ஏன்னா எது வேரி ஆகுதோ அதான் டிராப் ஆகுது. ஓகே, அப்ப V1 ல எவ்வளவு டிராப் ஆகுனா கான்ஸ்டன்டா கரண்ட் இருக்கு. அப்ப it is I times of R1. V2 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it is I times of R2. V3 அப்படின்றது it is current times of R3. அப்ப இங்க ரெஸ்பெக்டிவ் கரண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is I1 equal to V constant V by R1. அதே மாதிரி so I2 is said to be it is V by R2. அதே மாதிரி it is I3 is said to be it is simply V by R3. Simply V by R3. Fifth point and then sixth point is what is a generalized expression for the given case. So it is R of S total add பண்ணீங்கன்னா மொத்தமா வருது. அதே மாதிரி இங்க ஆட் பண்ணீங்கன்னா இது மொத்தமா என்ன ஆகும் அப்படின்றதா. ஓகே, இதோட டோட்டல் காம்பினேஷன் நம்ம என்ன பண்ணலாம், R of S அப்படின்னு சொல்லலாம். இதோட டோட்டல் காம்பினேஷன் நம்ம R of P அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ R of S equal to it is simply R1 plus R2 plus R of 3. அதே மாதிரி இங்க என்ன வரும்னா it is 1 by R of P equal to it is 1 by R1 plus 1 by R2 plus 1 by R of 3. Also there is another point called seventh point, case for identical resistor. Infinite case க்கு எத்தனை இருக்கு அப்படி ஆட் பண்ணிட்டே போங்க. ஐடென்டிக்கலா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா your R of S is said to be n times of R, number of resistors times of one value of resistance. அதே மாதிரி இங்க R of P அப்படின்றது என்ன வரும் பாத்தீங்கன்னா resistance by number of resistors. ஏன்னா reciprocal relation will vary. அவ்வளவுதான். இந்த 7 points நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா whatever may be the circuit you can easily solve them. Okay, so okay, so listen to this question, a series and parallel based question. Okay, so consider as 3 resistor, consider 3 resistors, each of resistance 1 ohm, 2 ohm, 3 ohm.
Okay, 1 2 3 connected to a battery of 6 volt. இதே மாதிரி parallel நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெசிஸ்டர், another resistor and another resistor. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஐ திங்க் கொஞ்சம் நடுவில் கரெக்டாக வந்துருக்கலாம். ஓகே, ஸோ ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஒரு காப்பி பண்ணுங்க. control plus C and control plus V. This 1 ohm, 2 ohm and then 3 ohm. Connected to a battery of volt 6 volt. Some 6 volt. என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் this flow of current. அப்புறம் what is the equivalent resistance of the given combinations? So first question is, what is the R equivalent, that is RS என்ன அப்படின்னு கேட்குறாங்க. What is the base idea of பார்த்தீங்கன்னா, it is simply R1 plus R2 plus R3. Okay, plus R3. அப்போ இது R3 அப்படின்னாக்க மீனிங் என்ன? We have to sum each and every resistor. That is 1 plus 2 plus 3. It is simply what? 6 ohms. அப்போ net resistance எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ohm. அப்படியே அங்கே போங்க. Same. What is R of P அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So what is the result அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is 1 by 1 plus 1 by 2 plus 1 by, it is 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3. I think LCM will be 6, right? 2, 3 and 6. 6 plus 3 plus 2. How much? 11. Okay, wait. Solve பண்ணாதீங்க. அப்போ R of P அப்படின்றது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. 1 by RP தான் 11 by 6. 6 by 11. So இது 6 by 11 ohm. Solve பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கும். Let it be 6 by 11 ohm. Okay. So second question is, okay, what is the current flows? இப்போ இதோட இம்பாக்ட்னால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, current I will flows. நீங்க தானே படிச்சிருக்கீங்க, சீரிஸ்ல வந்து current டிவைட் ஆகாது, அப்படியே தானே இருக்கும். What will be that value of current? I will be constant. So according to the result, I is equals to V by R. இந்த என்ன R அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டலா கம்பைன் ஆன அந்த R. இது என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலா 6 ohm. ஸோ அப்போ V அப்படின்றது உங்களுக்கு 6 volt divided by 6 ohm, it is 1 ampere. 1 ampere. இங்கே அதே கதை தான். I equal to V by R. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா it is said to be RP. அப்போ it is 6 volt divided by 6 by 11. It is simply 11 ampere. இது சும்மா மேக்ஸிமமாக இருக்கு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் கனெக்டிங்காக ஒரே வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன், புரியுதா? 11 ampere கரண்ட் போதுதான், யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நான் அந்த ஒரே மாதிரி சும்மா உங்களுக்கு பேரலாக போட்டு காமிக்கிறதுக்காக ஒரு பேரலான சீரியஸ் சம் போட்டுருந்தேன். Parallelly we are doing serious sums. சீரிஸ் கிடையாது, சீரியஸ் சம்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு கேஸா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த கரண்ட் இங்கே போகும்போது ஒரு ரெசிஸ்டர் there ட்ராப் ஆஃப் வோல்டேஜ் எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பாருங்க, 6 volt பேட்லேருந்து எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is 1 ampere கரண்ட் போகும். இந்த பாயிண்ட் அட்டைன் ஆகும்போது இட் வில் பி, நான் எங்கே எழுதுறேன் பாருங்க, 1A, 6B. ஆனால் இதுவே இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது இட் வில் பி 1A, இட் கான் பி 6V. அந்த ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் V1. V1 equal to I times of R1. What is I? It is 1 times of 1. It is 1V. அப்போ 1 volt என்ன ஆயிடும்னா ட்ராப் ஆயிடும். அப்போ மீதி எத்தனை வோல்ட் இங்கே ரீச் ஆகும்? சூப்பர், இட் இஸ் 5V. அதே மாதிரி V2 is said to be, it is I times of R2. 1 into R2 வந்து 2, it is 2V. அப்போ 2V ட்ராப் ஆயிடுச்சுன்னா இங்கே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, it will be 1A 3V. ஓகே, அதே மாதிரி V3 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is 1 I times of R3. It is 1 into 3, it will be 3 volts. அந்த 3 volt ட்ராப் ஆயிடும், it will be drop.
அப்ப டிராப் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல it is 1a, 0v. According to the concept, this is the maximum potential of the battery and this is minimum potential of the battery, which means it is 0v and which means is 6v. There is 6v, 0v. Right? Same scenario அங்க apply பண்ணுங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா we want to find the respective division of current. That is இங்க இருந்து போற current I. ஓகே, அந்த I தான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா it is said to be 11 ampere. அந்த 11 வந்து இங்க டிவைட் ஆகும். இங்க I1 ஆ டிவைட் ஆகும், இங்க I2 ஆ டிவைட் ஆகும், இங்க I3 ஆ டிவைட். லாஜிக்கலா பாத்தீங்கன்னா current will always follow least resistive path. அப்ப எங்க மேக்ஸிமம் கரண்ட் போகும் பாத்தீங்கன்னா 1 ஓம். சும்மா லாஜிக்கலா சொல்ல முடியும் உங்களால. 1 ஓம்ல அதிகமான கரண்ட், அதை விட கொஞ்சம் கம்மியா 2ல, அதை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியா 3ல. ஓகே, so simply I1 is said to be it is V divided by R1. What is our V அப்படினு பாத்தீங்கன்னா it is 6V divided by R1 is said to be 1. It is 6 ampere. அப்ப 6 ampere போயிடுச்சா மீதி ஏதோ டிவிஷன் இங்க எக்ஸ்பிரஸ் ஆகும். அதே மாதிரி what is I2 அப்படினு பாத்தீங்கன்னா it is V divided by R2. It is 6 divided by 2. It is 3 amp. அதே மாதிரி it is I3 is said to be V divided by R3. It is 6 divided by 3. It is 2 ampere. Okay. So இதுல லாஜிக்கலா பாத்தீங்கன்னா எந்த ரேஷியோல இங்க வோல்ட் டிராப் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா it is voltage drop. V1 is to V2 is to V3. It's nothing but 1 is to 2 is to 3. This is a drop of voltage. இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் டிராப் என்ன? I1 is to I2 is to I3. சொல்லுங்க பாப்பா ரேஷியோ. 6 is to 3. Sure ah? 1 is to 1 is to 1. 1 is to 1 is to 1. 6 is to 3 is to 1. 6 is to 3 is to 2. இல்ல minus 8. 5 is to 2 is to 3 is to 1. 3 is to 1. சரி, ஓகே, டிவைட் பை 6 on both sides. I mean all the sides பண்ணீங்கனாக்கா 1 is to 1 by 2 is to 1 by 3. அதான் என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அங்கதான் மேக்ஸிமம் இருக்கும். 1 வேல்யூ வந்திருக்குல்ல, நான் கம்பேரிசன் தானே சொல்றேன். That is 1 is to 1 by 2 is to 1 by 3. அதாவது தெரியுதுல 1 by 2ன்றது 0.5, இதோட half டைம்ஸ் கம்மியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா 1 by 0.3 is the same scenario. ஏன்னா 6 க்கு 3 க்கு எத்தனை டைம்ஸ் டிவிஷன் பாத்தீங்கன்னாக்கா half of the division. So this is a variation. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு கேஸ்ல என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா maximum voltage will drop in maximum resistance. V will increase when resistance is maximum. நல்லா பாருங்க, maximum resistance இல்லனா maximum voltage drop ஆயிருக்கு 3 volts. I will divide when R is said to be minimum. Variation புரியுதா? எங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ அங்க கரண்ட் என்னவா இருக்கு? ஓகேவா? இந்த பிரின்சிபல் புரியுதா? V increase ஆச்சுனா I increase ஆகும் சார். V directly proportional to I. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து V வந்து increase ஆச்சுனா R increase ஆகும் சார். அப்ப வந்து நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணா I increase ஆச்சுனா R increase. இல்ல, இந்த கேஸ் பாருங்க. Throughout the line I remains constant. Okay, which one varies? Voltage will drop with respect to the resistance. So 50 electrons போகுதுன்னா 50 electrons குறையாது, 49 ஆவோ 45 ஆவோ குறையாது. 50 electrons போயிட்டு இருக்கும். அந்த 50 electronோட இம்பாக்ட் இருக்குல்ல, ஸ்பீடு, அதுதான் என்ன ஆகும்? அதுதான் வோல்டேஜ் ட்ராப். இங்க என்ன ஆகுனா எங்க அப்போசிஷன் கம்மியா இருக்கோ அந்த 50ல வந்து அந்த 50 டிவைட் ஆயிடும். இங்க வந்து ஒரு 30 டிவைட் ஆகும், இங்க ஒரு 20 டிவைட் ஆகும். 50 சொல்லிருக்கேனா? ஓகே, இங்க ஒரு 20 டிவைட் ஆகும், இங்க ஒரு 15 ஒரு somehow ஒரு 25 னு வெச்சீங்க, 25 டிவைட் ஆகும். 25 விட கொஞ்சம் கம்மியா, அதோட கொஞ்சம் கம்மியா. That is a variation actually. Count divide. This is this topic. What is mean by electrical energy? Electrical energy. Sir, energy a form of electric field. Electrical நானே எனர்ஜி ஃபீல்டு போடு, ரெண்டு டேர்ம் போட்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் முடிஞ்சு. அதாவது மேனிபுலேட் பண்ண கத்துக்கிட்டீங்க எல்லாரும். ரைட். So that is a quantity required to do that work. Okay.
that factor is known as what அப்படினு பாத்தீங்கன்னா எனர்ஜி. இங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றது ஒரு சார்ஜை நீங்க புஷ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவீங்களோ that is called as potential, ரைட்டா? that spending energy தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா electrical energy அப்படின்னு சொல்லலாம். So it is usually defined by the term called E, or simply நம்ம என்ன பண்ணோம்னா that energy in the form of liberated in the form of heat அப்படின்றத மெஷர் பண்ணுவோம். எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதோ அவ்வளவு ஒர்க் நம்ம பண்ணிருப்போம். that is the equivalent factor அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே, so that is nothing but H. what is H அப்படின்னு பாத்தீங்கன்னா it is work done தானே, work done தானே சொல்லியிருந்தேன். it is nothing but V is nothing but W divided by Q, ரைட்டா? so from here what is W அப்படின்னு பாத்தீங்கன்னா it is V times of what? Q. அப்போ அந்த ஒர்க் அப்படிங்கிறது எனர்ஜிக்கு ஈக்குவல், that is W. so it is nothing but what அப்படின்னு பாத்தீங்கன்னா it is V times of Q. அப்போ simply that H is said to be V. Q அப்படின்றது பாத்தீங்கன்னா it is simply what? IT, because current is defined as Q by T, so it is I times of T. so this is a basic equation for energy. so இத நம்ம somehow என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா Joule's law of heating. Joule's law of heating. okay, so in the law, இந்த ஃபார்மட் நம்ம எப்படி different forms எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா since we know the expression V equal to I times of R, இந்த எக்ஸ்பிரஷனுடைய யூஸ்ஃபுல்னஸ்னால நம்ம என்ன பண்ணலாம்னா we can represent this equation in different forms. okay, so how to represent அப்படினு பாத்தீங்கன்னா H is equals to it is VIT, it is one form. okay, which is equals to V equal to what? equal to I times of R, so it is I square RT. similarly I equal to V by R, so V square by R square into RT னு வரும். அந்த ஸ்கொயர் இந்த R கேன்சல் பண்ணீங்கன்னா V square by RT. so this is a connecting expression for expression for heat, that is heat energy in different forms. இது V and I and R, V and R. okay, different variations. okay, but next factor நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா electrical power வந்து define பண்ணலாம். okay, that is okay, that is 13th one is said to be electrical power. electrical power அப்படினு ஜெனரலா எடுத்துட்டீங்கன்னாக்கா we usually represent with the term called P, that is capacity to do that work, ability. the quantity to do work is said to be, that quantity is called as energy. capacity, ability to do that work அப்படினு பாத்தீங்கன்னா capacity to do work is known as power. simply defined as power equal to work done by time. that work done is equal to that of heat energy liberated, so it is H by T. அப்போ எல்லா இடத்துலயும் என்ன வேணும், அந்த T என்ன வேணும்? so it will be representing the term in the different form, that is it is V times of I, it is I square times of R, it is V square by R. simply what is the unit of this factor அப்படினு பாத்தீங்கன்னா H, it is joule, or simply it is J. okay, similarly what is the unit of power அப்படினு பாத்தீங்கன்னா it is watt, or it is capital W. இந்த கான்செப்ட் ஒன்று இருக்கு, யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. what is mean by unit of energy அப்படின்னு பாத்தீங்கன்னா the practical unit இது, just make a note of this part. okay, what is 1 unit of energy in commercial term? 1 unit of energy, 1 kilowatt, that is simply represented by the term called as 1 kilowatt hour. what is 1 kilowatt hour அப்படின்னு பாத்தீங்கன்னா it is kilo அப்படின்னா 1000 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட்டா? அப்போ 1000 into hour, unit of time is said to be second, so it is 60 minutes into 60 seconds. okay, 60 minutes into 60 seconds. okay, not necessary to put. so 6 6 are 36, 1020 30 will be 5 zeros, so 36 into அப்படின்னு எழுதும்போது simplify நீங்க என்ன பண்ணனும்னா this 3.6 into 10 to the power of 6 joules, because watt இதுக்கான யூனிட் வந்து watt, second. இங்க பாருங்க
டைமிங் வந்துச்சுன்னா வாட் இன்டு செகண்ட் வந்து என்னது h h யூனிட் என்ன ஜூல், so it is j. Okay, you have to remember this point, that is this one unit of energy, that is called as commercial unit of energy. In India இல்ல ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் இது. அது இந்தியாவில் அமௌண்ட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வாங்குறது பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும். யூனிட் கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாபிக்ஸ் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வர மேஜர் டாபிக்ஸ். ஓகே.